ம். ரொம்ப பெரும் துயரம். இதற்கு காரணம் யாருன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த நேரத்திலயும் ஒரு கேவலமான அரசியல். அரசு காரணம், திமுக காரணம், காவல்துறை காரணம், விஜய் தான் காரணம் அப்படின்னு உங்க 2 பேருடைய இந்த கேவல எச்ச அரசியல் வேதனை அளிக்கிறது. நீ தயவு செய்து நீலாம் வருத்தம் தெரிவிக்கலாட்டினாலும், அனுதாபம் தெரிவிக்கலாட்டினாலும், இல்ல உங்க விஜய் மாரி வாய மூடிக்கிட்டு கரூர்ல கூட இல்லாம சென்னை வீட்ல ஓடி போய் கிடந்தாலும், தயவுசெய்து வீட்டுக்கு போய் கிடந்துருங்க. இந்த எச்ச அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. உயிரை பறி கொடுத்த வேதனை அவன் அவன் பெத்தவனுக்கு தெரியும். யாரையும் சொல்லி குத்தம் இல்ல. ஒரு நடிகரை பார்க்க பச்சிளம் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு போய் 12 மணிலேருந்து சாயந்தரம் வரையும் வெயில்ல கூட்டத்தில் மூச்சு திணற முடியாமல், மூச்சு விட முடியாமல் நின்னது அந்த அந்த குத்தம் வேதனையாக இருக்குது. இப்படியாப்பட்ட தமிழக மக்களான தமிழக மக்களை நினச்சி இப்படி ஒரு மூடர் கூடமா, இப்படி ஒரு கேவலமான இனமாக மாறிட்டோமான்னு நினச்சி வேதனையாக இருக்குது. வேற யாரை நினச்சியும் வேதனை இல்லை. அப்படி எதற்காக நீங்கள் போய் நிற்கணும்? அதற்கான காரணமே புரியலை. தன்னால் நிற்க முடியலைன்னு தெரியுது, விலகி போக வேண்டியதானே. ஏன் அந்த கூட்டத்தில் நிற்கிறீங்க? முடியாது. 1 மணி நேரம் உன்னால் ஒரு இடத்துல நிற்க முடியாது. நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளவொடனே இவ்வளோ பெரிய கூட்டத்தில் 1 மணி நேரம் நிற்க முடியாது. குறித்த நேரத்தில் நிகழ்வு நடக்கலை. நீங்கள் நினச்சா அதை செய்ய முடியும், ஆனால் செய்யலை. குறித்த நேரத்துக்கு நீங்கள் வர முடியும். நீங்கள் தன்னுடைய கூட்டத்தை காட்டவும், ரோட்டில் தன்னுடைய ரோட் ஷோவை காட்டவும் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அதை குறித்த நேரத்துக்கு நடத்த விரும்பலை. நடத்தினாலும் அந்த இடத்துல ஒரு தண்ணீர் விநியோகிக்க கூட முடியலை. உங்களால் ஒரு தண்ணீர் கொடுக்க முடியல, ஒரு உணவு கொடுக்க முடியல, ஒரு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க முடியலை, தகுந்த பேரிகார்டு போட்டு நிற்க வைக்க முடியலை. மிகவும் வேதனை 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 ஆக பெரும் வேதனை. என்று இந்த கேவலமான அரசியல் தொடங்கியதோ அன்றிலிருந்து இன்று வரை இது ரொம்ப வேதனை. இதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய 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 தண்டனையை கொடுக்க வேண்டும். இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பயம் கூட உங்களுக்கெல்லாம் இல்லை. அனுபவிப்பீங்க, எல்லாரும் அனுபவிப்பீங்க. அந்த குழந்தைகளினுடைய மறைவுக்கு எல்லாரும் அனுபவிப்பீங்க. ஸ்கூல் பிள்ளையெல்லாம் எதற்காக கூட்டிகிட்டு போகணும்? படிக்க வைக்க வக்கு இல்லை. பெற்றவங்களை கைது பண்ணுங்க. கூட்டு போன பெற்றவங்களை கைது பண்ணுங்க. அரசு வார்த்தைகளில் பேசுனா இன்னும் அதிகமாக பேசலாம். அதுக்கும் தற்குறிங்க நாய்க கீழே வந்துக்கிட்டு கமெண்ட் தான் பண்ணும். உங்கள்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? உங்கள் மூளை மண்டை எல்லாம் மழுகிருச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. வேதனை உரிய விஷயம்.